இந்து மதத்தை பின்பற்றும் அமெரிக்க குடியுரிமை பெற்ற லாரா பிரான்சிஸை பெயர் அல்லது குடியுரிமையை காரணம் காட்டி இந்துவாக ஏற்க மறுக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. மேலும் கோவில்களில் மரபுகள் மற்றும் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு பிற இந்து பக்தர்களுக்கு உள்ள வழிபாட்டு உரிமைகளை அவருக்கும் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. தஞ்சாவூர் கரப்பங்காடு அபிஷ்ட பெருமாள் கோவிலில் வழிபட அனுமதி கோரும் வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சமூக புறக்கணிப்பு செய்வதாக முடப்புலி கிராமத்தைச் சேர்ந்தவர் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். முடப்புலி கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் அளித்த புகார் மனுவில் கடந்த மாதம் கோவில் திருவிழாவின் போது பட்டியலினத்தவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக முத்தாண்டிக்குப்பம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டோர் கைது செய்யப்பட்டதால் பட்டியலின மக்கள் கடைகளில் பொருட்கள் வாங்க முடியாத வகையில் ஊர்க்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சமூக புறக்கணிப்பு குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த கோரி மனுவில் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் சமூக நீதி விடுதியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது முதலுதவி பெட்டியில் காலாவதியான மாத்திரைகள் இருந்ததால் விடுதி காப்பாளர்களை எச்சரித்த அவர் பழுதடைந்த கழிப்பிடங்களை சீரமைக்க உத்தரவிட்டதோடு மாணவிகளின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். சென்னையிலிருந்து உதகைக்கு வந்த தனியார் ஆம்னி பேருந்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மாற்று ஓட்டுநர் கார்த்திகேயனை நீலகிரி சிங்கப்பெண் படை காவலர்கள் பிடித்தனர். மாணவியின் புகாரை அடுத்து உதகை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மதுரையைச் சேர்ந்த கார்த்திகேயனை கைது செய்தனர். நாகையில் அனுமதியின்றி மாநாட்டு பேனர் வைத்த தாவேகா மாவட்ட செயலாளருக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த தாவேகா மாநாட்டுக்காக நாகை புத்தூர் ரவுண்டானா அருகே அனுமதியின்றி பிளெக்ஸ் பேனர் வைக்கப்பட்டதாக அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் சுகுமாரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நாகை நீதிமன்றம் சுகுமாரனுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. அபராத தொகையை கட்ட தவறினால் 1 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளது. கூடலூர் அருகே டாஸ்மாக் கடையை மூடக்கோரி மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மண்வயல் டாஸ்மாக் கடையை மூட அதிகாரிகள் அளித்த 2 வார கெடு முடிந்தும் நடவடிக்கை இல்லாததால் பழங்குடியின மக்கள் மீண்டும் ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கடந்த மே மாதம் இக்கடையின் அருகே பழங்குடியின நபர் ஒருவர் பேருந்து மோதி பலியானதை அடுத்து போராட்டம் தீவிரமடைந்தது. இன்னும் 1 வாரத்துக்குள் கடை மூடப்படும் என்று அதிகாரிகள் மீண்டும் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. அதிகாலை முதலே வியாபாரிகள் குவிந்ததால் சந்தையில் வியாபாரம் சூடுபிடித்தது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் வந்திருந்து ஆடுகளை வாங்கிச் சென்றார்கள். ஒரே நாளில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோவடி கிராம ஏரிக்கரை பகுதியில் உள்ள மின்மாற்றி கம்பம் முற்றிலும் சேதமடைந்து முறிந்து விழும் அபாய நிலையில் இருக்கிறது. ஆபத்தான முறையில் இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் இந்த கம்பத்தால் பெரும் விபத்து ஏற்படும் என்று கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மின்மாற்றியை விரைவில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரிய அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே மணவாள நகரில் 10 நாட்களாக மின்தடை மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவியதால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெள்ளேரி தாங்கல் கிராம மக்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேரத்தில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் சமரசம் பேசி போராட்டத்தை கைவிடச் செய்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி அக்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூரில் மாநில தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசு பெற்றுள்ள இடைக்கால தடையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து மனு அளிக்க இருப்பதாகவும் மாநில தலைவர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். தாம்பரம், கோவை, சேலம், புதுக்கோட்டை, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள், போடிநாயக்கனூர், தென்காசி, திருவாரூர், குன்னூர், மயிலாடுதுறை, அரியலூர் உள்ளிட்ட நகராட்சிகள் என 40க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. சேலம் கொண்டலாம்பட்டி மண்டல அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்களில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு பத்திரப்பதிவு அலுவலகம், ஆர்டிஓ அலுவலகங்களை தொடர்ந்து தற்போது மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி டாஸ்மாக் பாரில் ஊழியர்களை தாக்கி நாற்காலிகளை உடைத்து தாவேகாவினர் ரகளையில் ஈடுபட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினரிடமும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக தாவேகா இளைஞரணி நிர்வாகி விக்னேஷ் உட்பட 2 மீது அவிநாசி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மதுரை மாநகராட்சி சொத்து வரி மோசடி செய்த நபர்களிடமிருந்து தொகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான காவல்துறையின் வழக்கறிஞர் சீலிட்ட கவரில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தார். அப்போது நீதிபதிகள் இந்த விசாரணையை நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய நிலை இல்லை என்று கூறினார். மாநகராட்சியின் 5 ஊழியர்கள் மீது விசாரணை நடந்துள்ள சூழலில் மீதமுள்ள 3 விசாரணை நடத்தப்படுமா என்று பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டு 15 நாட்களில் அமல்படுத்தப்பட உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தானியங்கி பட்டா மாறுதல் செய்வதற்கான மென்பொருளில் சில இடர்பாடுகள் இருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். பட்டாதாரர் தன்னுடைய நிலத்தை பொது அதிகார முகவர் மூலமாக பத்திரப்பதிவு செய்யும் போது நில விற்பனையாளர் பெயருக்கும் பட்டாதாரரின் பெயருக்கும் பொருத்தமில்லாமல் இருந்தாலும் செல்லத்தக்க பொது அதிகார முகவரி என்ற அடிப்படையில் பட்டா வழங்க மென்பொருளில் திருத்தம் செய்யப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோவடி கிராம ஏரிக்கரை பகுதியில் உள்ள மின்மாற்றி கம்பம் முற்றிலும் சேதமடைந்து முறிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. ஆபத்தான முறையில் இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் இந்த கம்பத்தால் பெரும் விபத்து ஏற்படும் என கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மின்மாற்றியை விரைவில் சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வாரிய அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே மணவாள நகரில் 10 நாட்களாக மின்தடை மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவியதால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெள்ளேரி தாங்கல் கிராம மக்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேரத்தில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் சமரசம் பேசி போராட்டத்தை கைவிடச் செய்தனர். கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கம் பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் ஜிபே மற்றும் யுபிஐ மூலம் டிஜிட்டலாக லஞ்சம் பெற்றது அம்பலமானது. சோதனையின் போது ரொக்கப்பணம் இல்லாததால் சந்தேகமடைந்து ஊழியர்களின் செல்போன்களை ஆய்வு செய்தபோது இம்முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலை ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். விஜயகோபாலபுரத்தில் உள்ள ஆலையில் 30 மாதங்களுக்கும் மேலாக ஊதிய ஒப்பந்தம், பணி நிரந்தரம் செய்வதில் நிர்வாகம் காலதாமதம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொழிற்சாலை முன்பாக திரண்டு நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தேனி கோட்டூர் அரசு பாலிடெக்னிக் சமூக நீதி மாணவர் விடுதியின் காப்பாளர் மற்றும் சமையலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விடுதியில் மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விடுதி காப்பாளர் உதயசூரியன் மற்றும் சமையலர் ராமர் ஆகியோர் பணி நேரத்தில் அங்கு இல்லாதது தெரியவந்தது. மேலும் உணவுகள் பட்டியல்படி தயாரிக்கப்படாதது, உணவின் தரம் மற்றும் சுகாதார குறைபாடு குறித்த மாணவர்களின் புகார்கள் உறுதியானதைத் தொடர்ந்து இருவரையும் சஸ்பெண்ட் செய்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கிணற்று நீர் திடீரென அதிக நுரை பொங்கி வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பங்களாத்தோப்பு பகுதியில் விவசாய நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக மோட்டாரை இயக்கிய போது கிணற்று நீர் அதிகப்படியான நுரை பொங்கி வந்தது. இதனால் விவசாயிகள், அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இச்சம்பவம் குறித்து மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளரிடம் கேட்டபோது பொறியாளர் குழுவை அனுப்பி ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்தார்.
திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் 18 பேர் உயிரிழந்த நிலையில் அமோனியாவை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையை சுற்றி மீட்புப் படையினர் தயார் நிலையில் இருப்பதாகவும் பாதுகாப்புடன் பணிகள் நடைபெறுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் கவிதா தெரிவித்துள்ளார். மக்கள் அச்சமின்றி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த ஹாட் ஜோன் அப்படிங்கிறது அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார ரிமூவ் ஆகிற ஏரியாவில் 15 பேர் இருக்காங்க. டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டீம் அவங்க மட்டும்தான் உள்ளார போய் அந்த கிட் போட்டுட்டு ரிமூவல் அந்த பணியில் ஈடுபடுவாங்க. 30 மீட்டர் வரைக்கும் ஹாட் ஜோன், அந்த 30 to 75 மீட்டர் வெளியே வந்து நம்மளுடைய ரெஸ்கியூ டீம் NDRF, ஹெல்த், ஃபயர் எல்லாருமே இருக்கிறாங்க. உள்ளேருந்து ஏதாவது எனி எமர்ஜென்சின்னு வாக்கி டாக்கியில் கம்யூனிகேஷன் வந்ததுன்னா இவங்க போய் ரெஸ்கியூ பண்ணிவிட்டு மொபிலைஸ் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் வெளியே 300 மீட்டர்லேயும் 2 இடத்துலையும் ஒரு ஹெல்த் டீமும் வச்சுருக்கோம். ஃபயர் அண்டு போலீஸும் இருக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த சப்ளை கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை டிசைட் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணுறது தான், அது ஒன்றும் பாதுகாப்பான முறையில் யூஸ் பண்ணால் அது உபயோகப்படுத்தப்படக்கூடிய பொருள் தான். இங்கே இருந்தால் அந்த லீக்கேஜஸ் இருக்கிறதுனால நம்ம இதிலேருந்து அகற்றுறோம். அது பின்னர் முடிவு செய்வோம். புதுக்கோட்டை கலைஞர் பூங்காவில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பூங்காவின் பராமரிப்பு பணிகளை பார்வையிட்ட அவர் உணவு ஸ்டால்களில் சுகாதாரமான முறையில் உணவு வழங்க அறிவுறுத்தினார். மேலும் ஸ்கேட்டிங் பயிற்சி பெற்ற வீரர்களுக்கு சாக்லேட் வழங்கிய அமைச்சர் பொதுமக்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே அடுத்தடுத்த 4 வீடுகளில் கொள்ளை நிகழ்ந்தது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 74 கிருஷ்ணாபுரம் பகுதியில் பொதுமக்கள் வீட்டின் வெளியே காற்றோட்டமாக உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வீடுகளுக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 13,000 ரூபாய் ரொக்கம், அரை பவுன் தங்க நகை மற்றும் 6 செல்போன்களை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் கல்லூரி பேருந்தின் பேட்டரி உரசி திடீரென தீப்பிடித்தது. பொதுமக்களின் எச்சரிக்கையால் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்த மாணவர்கள் அனைவரும் உடனடியாக கீழே இறங்கினர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் 5 வயது LKG சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பள்ளியின் முதல்வர் மீது புகார் எழுந்துள்ள நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பள்ளி முதல்வர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி SDBI கட்சியினர் பள்ளியின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பள்ளி நிர்வாகத்தினருக்கும் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இஸ்லாத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை அரண்மனை தெப்பக்குளமும் அங்குள்ள வீரமங்கை வேலுநாச்சியாரின் சமாதியும் போதிய பராமரிப்பின்றி சிதலமடைந்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். கழிவுநீர் கலப்பு மற்றும் சமூக விரோத செயல்களால் நீர்நிலை மாசடைந்துள்ளதோடு சமாதி பகுதிகளில் அடிப்படை வசதிகளும் இல்லை என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அரசியல் ரீதியாக வேலுநாச்சியார் போற்றப்பட்டாலும் அவரது நினைவிடம் புறக்கணிக்கப்பட்டு வருவது வேதனையளிப்பதாக கூறும் சமூக ஆர்வலர்கள் இத்தெப்பக்குளத்தை சீரமைத்து சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பள்ளி ஆசிரியர் ஒருவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோரிடம் இச்சம்பவம் குறித்து கூறவே அவர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டுள்ளனர். முறையான பதில் கிடைக்காததால் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் சீதக்கமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வினாத்தாள், அட்மிஷன் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக பணிக்காக மாணவர்களிடம் 200 ரூபாய் வசூலித்ததாக புகார் எழுந்துள்ளது. பணம் வாங்குவதை தலைமை ஆசிரியர் ஒப்புக்கொள்வது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என்று மாவட்ட கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். நீங்க தான் HM, உங்கள்கிட்ட தான் பேச முடியும். கடைசி கட்டம் நான் ஃபைனலாக வந்துட்டேன் சார். என்னோட கேள்வி ஒன்று தான், எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, என் பையனுக்கு பர்மிஷன் கொடுக்கல, சரி ஓகே சார், அது பிரச்சனை இல்லை.
நீங்கள் எதுக்காக 200 ரூபா பணம் வாங்குனீங்க சார்? எத்தனை தரம் சொல்றது? எதுக்காக சார்? 50 ரூபா வினாத்தாள் கட்டணும், 50 ரூபா பிடிஏ கட்டணும், பாக்கி 50 ரூபா அப்ளிகேஷனும். சரிங்க சார், இதில் ஒன்றும் பிரச்சனைக்கு வேலை இல்லையே. பண்ணிட்டீங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியரின் வீட்டில் 60 பவுண்ட் நகை மற்றும் கார் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் மதுரை இரட்டை கொலை வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த பெரியசாமி, சபரி, முருகன், சக்தி முருகன் மற்றும் உடந்தையாக இருந்த சங்கீதா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 38 பவுண்ட் தங்க நகை, கார் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சல்லிப்பட்டி கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் கடந்த 4 மாதங்களாக குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததால் ஆழ்துளை கிணறு வறண்டு மேல்நிலை தொட்டிக்கு தண்ணீர் ஏற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் காசு கொடுத்து குடம் தண்ணீர் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனிடையே சாக்கடை அடைப்பு, தேங்கும் குப்பைகளால் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. புதிய போர்வெல் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி யானை மார்க்கெட்டில் பச்சை மிளகாயின் விலை கடுமையாக உயர்ந்து 1 கிலோ 55 முதல் 65 ரூபாய் வரை ஏலம் போகிறது. கடந்த வாரம் 1 கிலோ 18 ரூபாய் வரை ஏலம் போன நிலையில் தற்போது வரத்து குறைவால் விலை அதிகரித்துள்ளது. பச்சை மிளகாயின் விலை மும்மடங்கு உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் பலத்த தென்மேற்கு பருவக்காற்று வீசி வருவதால் சீசன் முடிவதற்கு முன்பே மருத்துவ குணம் நிறைந்த நாட்டு ரக நாவல் பழங்களின் வரத்து சரிந்துள்ளது. ஆந்திர ஒட்டுரக பழங்களின் வரத்தும் குறைந்ததால் சந்தையில் நாவல் பழங்களுக்கு கிராக்கி ஏற்பட்டுள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு 200 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ நாவல் பழம் தற்போது 350 ரூபாய் வரை எகிரி இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டுக்கு வரத்து குறைந்ததன் காரணமாக கோவைக்காயின் விலை 18 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதே நேரம் வரத்து அதிகரிப்பால் அவரைக்காயின் விலை 60 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாக குறைந்துள்ளது. இன்றைய மொத்த வியாபார விலை நிலவரப்படி பீன்ஸ் 200 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் மற்றும் தக்காளி தலா 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 23 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மாம்புள்ளி புனித பிரான்சிஸ் சவேரியார் தேவாலய தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வாக மின்னொளி அலங்கார தேர்களில் புனித பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் மாதாவின் வீதி விழா நடைபெற்றது. விடிய விடிய நடைபெற்ற இந்த தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து சிறப்பு திருப்பலியுடன் திருவிழா நிறைவடைந்தது. மயிலாடுதுறை கூரைநாடு காளியம்மன் ஆலய முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு பூங்கரக வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. காவிரி கரையிலிருந்து மேலதாளங்கள் முழங்க புறப்பட்ட இந்த ஊர்வலத்தில் பச்சைக்காளி மற்றும் பவளக்காளி ஆட்டங்கள் பொதுமக்களை கவர்ந்தன. வீதிகள் தோறும் பொதுமக்கள் தீபாராதனை காட்டி அம்மனை வழிபட்டதோடு ஆலயத்தில் திரளான பெண்கள் பொங்கலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தென்மாப்பட்டு ஐயனார் கோவிலில் புறவி எடுப்பு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி புதுப்பட்டி பொட்டலில் இருந்து நேர்த்திக்கடன் புறவிகளை மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்தோடு இளைஞர்கள் தங்கள் தோள்களில் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். வழிநெடுகிலும் அர்ச்சனை செய்து மக்கள் வழிபட்டனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிந்து 18 பேர் உயிரிழந்த தொழிற்சாலையில் மீதமுள்ள வாயு அப்புறப்படுத்தப்பட உள்ளது. டேங்கர் லாரி மூலம் அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
பாதுகாப்பு கருதி அந்த பகுதியில் இன்று காலை 8 முதல் மாலை 5 மணி வரை தொழிற்சாலையை சுற்றி 500 மீட்டர் தூரத்திற்கு தடை விதிக்கப்பட உள்ளது. அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பெரியபாளையம் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதோடு அருகில் உள்ள நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கம் பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் நடத்திய சோதனையில் ஜிபே மற்றும் யுபிஐ மூலம் டிஜிட்டலாக லஞ்சம் பெற்றது அம்பலமானது. சோதனையின் போது ரொக்கப்பணம் இல்லாததால் சந்தேகமடைந்த ஊழியர்களின் செல்போன்களை ஆய்வு செய்தபோது இம்முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி அக்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூரில் மாநில தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசு பெற்றுள்ள இடைக்கால தடையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் மாநில தலைவர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சி சொத்து வரி மோசடி செய்த நபர்களிடமிருந்து தொகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான காவல்துறை வழக்கறிஞர் சீலிட்ட கவரில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தார். அப்போது நீதிபதிகள் இந்த விசாரணையை நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய நிலை இல்லை என்று கூறினர். மாநகராட்சியின் 5 ஊழியர்கள் மீது விசாரணை நடந்துள்ள நிலையில் மீதமுள்ள 3 விசாரணை நடத்தப்படுமா என பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். நாகையில் அனுமதியின்றி மாநாட்டு பேனர் வைத்த தாவேக மாவட்ட செயலருக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த தாவேக மாநாட்டிற்காக நாகை புத்தூர் ரவுண்டானா அருகே அனுமதியின்றி பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டதாக அக்கட்சியின் மாவட்ட செயலர் சுகுமாரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நாகை நீதிமன்றம் சுகுமாரனுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. அபராத தொகையை கட்ட தவறினால் 1 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சிந்தலக்கரை வெட்காளியம்மன் கோயிலில் ஆனி மாத மகா வேள்வி பூஜை மற்றும் இருமுடி விழா சிறப்பாக நடைபெற்றது. வேள்வியையொட்டி தானியங்கள், மாங்கல்யம் உள்ளிட்ட பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டு மகா யாகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 42 அடி உயரமுள்ள வெட்காளியம்மனுக்கு 108 லிட்டர் பால் அபிஷேகமும் 308 கிலோ எலுமிச்சம்பழ மாலையும் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். பெரம்பலூர் அருகே எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலை ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். விஜயகோபாலபுரத்தில் உள்ள ஆலையில் 30 மாதங்களுக்கும் மேலாக ஊதிய ஒப்பந்தம், பணி நிரந்தரம் செய்வதில் நிர்வாகம் காலதாமதம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொழிற்சாலை முன்பாக திரண்டு நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். விவசாயத்தை அமைச்சர் ராதவர்ஜுனா கொச்சைப்படுத்தியதாக கூறி தருமபுரியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு புறக்கணித்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். தேனி கோட்டூர் அரசு பாலிடெக்னிக் சமூக நீதி மாணவர் விடுதியின் காப்பாளர் மற்றும் சமையலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விடுதியில் மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விடுதி காப்பாளர் உதயசூரியன் மற்றும் சமையலர் ராமர் ஆகியோர் பணி நேரத்தில் அங்கு இல்லாதது தெரியவந்தது. மேலும் உணவுகள் பட்டியல்படி தயாரிக்கப்படாதது, உணவின் தரம் மற்றும் சுகாதார குறைபாடு குறித்த மாணவர்களின் புகார்கள் உறுதியானதை தொடர்ந்து இருவரையும் சஸ்பெண்ட் செய்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு நெல் மூட்டைகளை கொண்டு சேர்க்கும் லாரி உரிமையாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அழியாநிலை என்ற பகுதியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிற்கு நெல் மூட்டைகளை கொண்டு சேர்க்கும் டெண்டரை தனியார் நிறுவனம் எடுத்துள்ளது. இந்நிலையில் நெல் மூட்டைகளை ஏற்றி செல்லும் லாரிகளுக்கு தனியார் நிறுவனம் குறைந்த வாடகை தருவதாகவும் லாரி ஓட்டுநர்களுக்கு படித்தொகை வழங்குவதில்லை என்றும் புகார் தெரிவித்து லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு கல்லூரி முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும் முறைகேடுகளுக்கு காரணமான தாள் 2 கட்டுரை வினா பகுதியை நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கிணற்று நீர் திடீரென அதிக நுரை பொங்கி வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மங்களாத்தோப்பு பகுதியில் விவசாய நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக மோட்டாரை இயக்கிய போது கிணற்று நீர் அதிகப்படியான நுரை பொங்கி வந்தது. இதனால் விவசாயிகள் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இச்சம்பவம் குறித்து மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளரிடம் கேட்டபோது பொறியாளர் குழுவை அனுப்பி ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்தார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டு 15 நாட்களில் அமல்படுத்தப்பட இருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தானியங்கி பட்டா மாறுதல் செய்வதற்கான மென்பொருளில் சில இடர்பாடுகள் இருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். பட்டாதாரர் தன்னுடைய நிலத்தை பொது அதிகார முகவர் மூலமாக பத்திரப்பதிவு செய்யும் போது நில விற்பனையாளர் பெயருக்கும் பட்டாதாரரின் பெயருக்கும் பொருத்தமில்லாமல் இருந்தாலும் செல்லத்தக்க பொது அதிகார முகவர் என்ற அடிப்படையில் பட்டா வழங்க மென்பொருளில் திருத்தம் செய்யப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை மாநில கல்லூரி மாணவிகள் விடுதியில் அடிப்படை வசதிகள் கோரி கல்லூரி வளாகத்தின் முன்பு மாணவிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 பேர் தங்கும் அறையில் 17 பேர் வரை தங்க வைக்கப்படுவதாகவும் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகளின்றி மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். வசதிகளை சரி செய்யாவிட்டால் போராட்டம் தொடரும் என்று எச்சரித்துள்ளனர். திருப்பூர் சமூக நீதி விடுதியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது முதலுதவி பெட்டியில் காலாவதியான மாத்திரைகள் இருந்ததால் விடுதி காப்பாளர்களை எச்சரித்த அவர் பழுதடைந்த கழிப்பிடங்களை சீரமைக்க உத்தரவிட்டதோடு மாணவிகளின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வளவம்பட்டி மூங்கில் ஐயனார் கோவில் திருவிழாவுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்ததாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுக்கோட்டை தஞ்சை சாலையில் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போலீசார் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இதனிடையே உரிமைகள் மறுக்கப்பட்ட தங்களையும் இணைத்து இந்த திருவிழாவை ஒற்றுமையாக நடத்த வேண்டும் என்று கோரி பட்டியலின மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கூடலூர் அருகே டாஸ்மாக் கடையை மூடக்கோரி மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மண்வயல் டாஸ்மாக் கடையை மூட அதிகாரிகள் அளித்த 2 வார கெடு முடிந்தும் நடவடிக்கை இல்லாததால் பழங்குடியின மக்கள் மீண்டும் RDO அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கடந்த மே மாதம் இக்கடையின் அருகே பழங்குடியின நபர் ஒருவர் பேருந்து மோதி பலியானதை அடுத்து போராட்டம் தீவிரமடைந்தது. இன்னும் 1 வாரத்துக்குள் கடை மூடப்படும் என்று அதிகாரிகள் மீண்டும் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். சமூக புறக்கணிப்பு செய்வதாக முடப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். முடப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் அளித்த புகார் மனுவில் கடந்த மாதம் கோவில் திருவிழாவின் போது பட்டியல் இனத்தவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக முத்தாண்டிக்குப்பம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டோர் கைது செய்யப்படாததால் பட்டியலின மக்கள் கடைகளில் பொருட்கள் வாங்க முடியாத வகையில் ஊர் கட்டுப்பாடு விதிக்கப்படுவதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சமூக புறக்கணிப்பு குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த கோரி மனுவில் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் 25 ஆண்டுகளை கடந்த நாகல் நகர் ரயில்வே மேம்பாலம் நாளுக்கு நாள் பலவீனமடைந்து வருவதால் விபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.
பராமரிப்பின்மையால் பாலத்தின் கைப்பிடி சுவர்கள் ஆங்காங்கே சேதமடைந்துள்ளன. பாலத்தின் சுவர்களில் செடி கொடிகள் வளர்வதால் அதன் கட்டமைப்பு தன்மை மேலும் பலவீனமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. சாலை அமைக்கும் பணியின் போது முறையான வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படாததால் தார் சாலையின் உயரமும் நடைமேடையின் உயரமும் மாறியிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பாலத்தை பலப்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தனர்.